மக்களே நம்ம வந்து உஹது மலை பள்ளிவாசல்ல நம்ம இங்க நின்னுட்டு இருக்கோம். அதாவது இங்க வந்து உஹது மலை இருக்கிறதுனால தான் இந்த போர் நடக்கும்போது கூட இந்த போருக்கு வந்து உஹது போர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. மக்களே இந்த உஹது மலை பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா நோன்புக்கு வந்து 30 நாளுமே வந்து இஃப்தார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இந்த உஹது மலை வந்து நம்மளை நேசிக்குது, நம்ம இந்த உஹது மலை நேசிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜனாசா தொழுகையை பொறுத்தளவுக்கு வந்து நீங்க வந்து ஜனாசா தொழுகையில பங்கு பெறீங்க அப்படின்னா இந்த உஹது மலை அளவுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஜனாசால கலந்துக்கிட்டு நீங்க வந்து அடக்கம் முடிக்கிற வரைக்கும் கேட்கிறீங்க அப்படின்னா 2 உஹது மலை அளவுக்கு வந்து நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு இந்த உஹது மலை என்ன செய்யறாங்கன்னா சுட்டி காட்டி வந்து சொல்றாங்க. மக்களே இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உஹது போர் நடந்ததா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. மக்களே இங்க இருக்கக்கூடிய இந்த மலையா இருந்தாலும் சரி, அதாவது இந்த பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உஹது மலை அப்படிதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. மக்களே இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு போர் தான் இந்த உஹது போர். இந்த போர்ல சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தாக்கப்படுறாங்க. இந்த போர் ரிலேட்டடா உண்டான விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அதோட வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து எல்லா நாட்டு மக்களையும் வந்து நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது. ஸோ மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்து இந்த மலைக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மலையிலிருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மசீ நபி வந்து அங்க நமக்கு தெரியும். மக்களே உஹது பள்ளியை பொறுத்தளவுக்கு நோம்பு சரி, நோம்பு அல்லாத காலகட்டத்திலையும் அந்த மாதிரி டென்ட்ல உள்ள போட்டு அங்க வந்து 365 நாளுமே என்ன செய்றாங்க அப்படின்னா இங்க வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உஹது மலை பள்ளி வந்து ரொம்ப பெரிய பள்ளிவாசல் இல்லாம ஒரு நார்மலான ஒரு பள்ளி தான் இந்த உஹது பள்ளி. ஸோ இந்த பள்ளி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஏகப்பட்ட கடைகள் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடைகளை பொறுத்தளவுக்கு வந்து நார்மலான உண்டான டேட்ஸு, அஜுவா டேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தஸ்பி தொப்பி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலான அமௌண்ட்ல கூட நீங்கள் வந்து இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பள்ளிக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கரீம் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டு அது உண்டான பார்கோடை வச்சுட்டு இந்த சைக்கிளை எடுத்துட்டு உஹது பள்ளியிலிருந்து மசீ நபிக்கும் மசீ நபியிலிருந்து கூபாக்கும் வந்து தாராளமாக போய்க்கலாம். இந்த நோன்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறதை விட இந்த சைக்கிளில் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மக்களே உஹது பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து பள்ளிக்கு வெளியே தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்கே வந்து இஃப்தார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மக்களுடைய கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட் வருஷத்தை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்களுடைய கூட்டம் இருக்குது. இங்கே நியரில் வந்து மசீ நபி இருக்கனால வந்து ஆல்மோஸ்ட் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே போயிருந்தாங்க நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பள்ளிக்கு உள்ள காம்பவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங்கை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி பார்க் பண்ண சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இஃப்தார் டைம் வந்து 6:25 இருக்கிறதுனால 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்கிங் பிளேஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உஹது பள்ளியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக வந்து உங்களோட வண்டியை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நாங்களும் ஒரு வழியாக வந்து நோம்பு திறக்கிறதுக்காக அங்கே உட்காந்துட்டோம். ஸோ இந்த உஹது பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து நோம்பு திறக்கிறதுக்காக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறேன். வழக்கம் போல மசீ நபியில என்னென்ன கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரெட்டு, தயிர், பேர்ச்சம்பழம், ஜம்சம் வாட்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரைஸ் பார்சல் கொடுத்துருக்காங்க. நாமளும் வழக்கம் போல தயிருக்குள்ள அந்த மசாலா பொடியை போட்டு கலகலன்னு கலக்கி இங்கே நோம்பு திறக்கிறதுக்காக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நாமளும் தயிருக்குள்ள பிரெட்டை டிப் பண்ணி சாப்பிட்டு அவங்க கொடுத்த மினி கப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் வந்து மீட்டும் உருளைக்கிழங்கு கொடுத்துருந்தாங்க. சும்மா வேற லெவல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியாசலில் மாறிவை முடிச்சு அங்கிருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மக்களே நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. மதீனா ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும். சலாம் மக்களே.